மிக முக்கியமான ஒரு தகவல், தமிழகத்தின் முதலமைச்சருக்கு ஆதரவு கொடுக்க முடியாதா? திமுகவின் மிக முக்கியமான புள்ளிகள் செய்த சேட்டைகளைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. தெலுங்கு தேசம் டிடிபி என்ற ஒரு பார்ட்டியை சேர்ந்த மிக முக்கியமான நபர்கள் பாத்தீங்கன்னா இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் டிடிபி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களோடு அவ்வப்போது சுட சுட அரசியல்கள் என்பது பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க முதலமைச்சரை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடிபியை சேர்ந்த நிறைய விதமான எம்பிக்களோடு தமிழகத்துடைய எம்பிக்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒன்றை மட்டும் நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். டிடிபி ஆக இருந்தாலும் சரி, எந்த பி ஆக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு மரியாதையோ அல்லது முக்கியத்துவமோ எதுவுமே கிடைக்கவில்லை என்ற ஒரு சூழல் இருந்தாலோ கவலை என்பது தேவையில்லை. ஓகேங்களா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எம்பிக்கள் நிச்சயமாக ஆளுங்கட்சியாக ஆகக்கூடிய எம்பிக்களாக ஒரு நாள் வருவார்கள். அந்த ஒரு நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக நிச்சயம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டருக்கு என்னதான் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் கூட, நண்பர்களுடைய வட்டாரங்கள் இருந்தாலும் கூட, இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு சுத்தமா ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான புள்ளிகள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ந்து பட்டியல் போட்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா, தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்னதான் சந்திரபாபு நாயுடு காருடைய ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட, கலைஞர் அவர்களுடைய மரணம் நடந்ததுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த மரணத்திற்கு கூட ஆந்திராவில் ஒரு நாள் அரசு விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டது. அப்போ புரிஞ்சுக்கோங்க சந்திரபாபு நாயுடு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரபாபு நாயுடு இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் பிரதமரா தேவகவுடாவை உருவாக்குனாங்க அப்படின்றது ஒரு வரலாறு. ஓகேங்களா, அந்த வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அந்த வரலாறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னா, அப்பேற்பட்ட நபர் தான் இந்த சந்திரபாபு நாயுடு. இந்த சந்திரபாபு நாயுடு மோடிக்கு எதிராக ஒரு வருடம்க்கு முன்பு வரை கூட அரைக்கூவல் விடுத்த ஒரு மனிதர் தான். இந்த இன்னொருத்தர் இருக்கிறாரு, அந்த பீகாருடைய பிஜேடி. ஸோ அவர் அதுக்கு மேலே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் கூட இந்தியா கூட்டணியில் பிரதமர் பதவியாக நிதிஷுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால என்ன பண்ணிட்டாரு, அவர் வெளியே போனதை நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஆதரவு தளங்கள் என்பது கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லி இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு சிஎம்மும் ஒரு முறை பிஎம் தீர்மானிக்கக்கூடிய விஷயமா வரும். அப்ப அந்த டிடிபி இருக்கக்கூடிய அந்த 16 டம்மியா ஆகலாம். டம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் நண்பர்களே.